நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெண்முரசு நேர்கோலம் அத்தியாயம் 71. நாற்கள அவை. நிழலுறு கொண்டிருந்த தமயந்தி ஒரு நாள் உணவின் மனத்தால் ஈர்க்கப்பட்ட காவலரைவரும் அறியாமல் அரண்மனை வளைவுக்குள் நுழைந்தாள். அங்கே அடுமனை புழக்கடையில் குவிந்திருந்த எஞ்சிய அன்னத்தை அள்ளி அள்ளி உண்டாள். புழு போல அன்னத்தில் உடல் மூழ்க திளைத்தாள். அங்கேயே இடம் மறந்து படுத்து துயின்றாள். கனவில் எழுந்து நடந்து அரண்மனையின் அகத்தளத்திற்குள் நுழைந்தாள். பந்த ஒளியில் நிமிர்ந்த தலையுடன் வீசும் கைகளுடன் பேரரசியின் விழிகளுடன் சென்ற அவளை எதிர்கண்ட காவலன் ஒருவன் அரண்மனை எங்கும் கோயில் கொண்டிருக்கும் அறுகொலை தெய்வங்களில் ஒன்றென்றே எண்ணினான். அஞ்சி வேல் தழைத்து தலை வணங்கினான். பின்னர் அவள் மறைந்திருப்பதை கண்டான். நெஞ்சு அறைய கைகள் கூப்பியபடி இருக்க அவன் அங்கேயே நின்றான். சேதி நாட்டரசன் சுபாகுவின் அன்னை காந்திமதி அப்போது நோயுற்றிருந்தாள். அவளை அரண்மனை தரைத்தளத்தில் தனியறையில் வைத்து நோய் நோக்கினர் சேடியர். பின்னிரவில் அவர்கள் அனைவரும் களைத்து துயில மூச்சுகள் ஒலிக்கும் அறையில் காந்திமதி துயில் எழுந்தாள். கனவில் அவள் யானை மேல் அமர்ந்த கொற்றவையை கண்டாள். நீல வைரங்கள் ஒளிவிடும் குழலிடையும் குருதி மலர் மாலையும் அணிந்த அன்னையின் காதுகளில் பொன்னிற நாகங்கள் குண்டலங்களாக நெளிந்தன. அன்னையே என அவள் தலை வணங்கினாள். அப்போது வெளியே பட்டத்து யானையின் உருமலோசை கேட்டது. மூதரசி எழுந்து சென்று வெளியே பார்த்தாள். அங்கே சடைத்திரியாக முடி தோளில் விழுந்திருக்க மிடுக்குடன் நடந்து வந்த பேய் வடிவெண்ணலைக் கண்டு உடல் நடுங்க தூணை பற்றி கொண்டாள். கால்கள் நடுங்கி விழப்போனாள். கனவா என்று உள்ளம் பதைக்க யார் என்றாள். அவள் நிமிர்ந்து மூதரசியை நோக்கினாள். விழிகள் அவளை பாராமல் வெறிமிக்க கனவொன்றில் விழித்திருந்தன. அங்கே நின்ற பட்டத்து யானை மெல்ல பிளிரியது. நான் தமயந்தி, மாமன்னர் நளனின் துணைவி என்று அவள் சொன்னாள். நாகவிரலியின் கைகள் ஓய்ந்தன. பாடல் நின்றது. பெருமூச்சுடன் அவள் கை கூப்பினாள். அவள் பின்னால் அமர்ந்திருந்த முழவுக்காரி நிஷத பேரரசி தமயந்தியை ஆண்ட பெருநாகத்தின் கதையாகிய கார்கோடகத்தின் முதல் பாதம் நிறைவுற்றது என்றாள். விரலி, எஞ்சிய கதையை சுருக்கி சொல்கிறேன். சுபாகுவின் அன்னை காந்திமதியின் ஆணைப்படி தமயந்தி சேதி நாட்டு அரண்மனையில் 2 ஆண்டு காலம் தங்கினாள். அவளை தூய்மை செய்து புண்களுக்கு மருந்திட்டு நோய் மீட்டனர். காந்திமதி தன் மகளும் வேந்தனின் தங்கையுமான சுனந்தைக்கு அவளை அணுக்கியாக நிறுத்தினாள். மூதரசி அன்றி எவரும் அவளை எவர் என்று அறிந்திருக்கவில்லை. அவளும் தன்னை அறிந்திருக்கவில்லை. அன்று விதர்ப்ப நாட்டில் உடன் பிறந்தாரிடையே பூசல் எழுந்திருந்தது. விதர்ப்பத்தின் வடகிழக்கு எல்லையான மேக்கலகிரியின் மலைக்குடிகளான பீலர்களின் குலத்தலைவர் மகளில் பீமகர் பெற்ற 7 மைந்தர்களில் மூத்தவனாகிய தண்டன் பீமத்வஜன் என்ற பெயரில் போஜகடகத்தை ஆண்டான். சேதி நிலத்தைச் சேர்ந்த பைகர் குலத்தலைவரின் மகளில் பீமகர் பெற்ற 12 மைந்தரில் மூத்தவனாகிய தமன் பீமபலன் என்ற பெயரில் குண்டினபுரியை ஆண்டான். தமயந்தி நளனின் படை வல்லமையுடன் நிஷதபுரியில் ஆளும் வரை பீமத்வஜன் 2ஆம் இடத்தில் போஜகடகத்தில் இருந்தான். அவள் அரசு நீங்கிய செய்தி வந்ததும் அவன் படை கொண்டு வந்து குண்டினபுரியை சூழ்ந்தான். 2 வாரங்களில் பீமபலன் இளையவனிடம் தோற்று மாளவம் நோக்கி படைகளுடன் பின்வாங்கி சென்றான். பீமத்வஜன் குண்டினபுரியில் முடிசூட்டி கொள்ள பைகர்களும் பீலர்களும் நாடெங்கிலும் போரிட்டனர். ஒவ்வொரு சிற்றூரிலும் பூசல்கள் நிகழ்ந்து கொண்டிருந்தன. பீமகர் குண்டினபுரியின் அரண்மனையில் சிறையில் என மது உண்டு மீளாத சித்தத்துடன் வாழ்ந்தார். பீமத்வஜனை வெல்ல தமயந்தி படை கொண்டெழுவாள் என பைகர் குடியினர் நம்பினர். ஆகவே தமயந்தியை கொன்றொழிப்பதே விதர்ப்பத்தின் மேல் முற்றரசு கொள்ள ஒரே வழி என எண்ணிய பீமத்வஜன் நாடுகள் தோறும் ஒற்றர்களை அனுப்பி தமயந்தியை தேடிக் கொண்டிருந்தான். தமயந்தி உடல் மாறியதும் நன்றே என்று பேரரசு எண்ணினார். தன் மைந்தன் சுபாகுவை வென்ற அன்றே கொன்று சேதியின் மணிமுடியை தன் காலடியில் வைத்திருக்க முடியும் என்ற நிலையிலும்
அவனை மைந்தன் என்றே நடத்தி முடியளித்து வாழ்த்தி சென்ற தமயந்திக்கு கடன்பட்டிருப்பதாகவே காந்திமதி எண்ணினார். தன் நோய்குறியும் வருகுறியும் ஆய்வது போல மருத்துவர்களையும் நிமித்திகர்களையும் வரச் செய்து எவரும் அறியாது தமயந்தியை நோக்கச் செய்தார். இது ஒரு மாற்றம் மட்டுமே. உடலில் ஏறிய நஞ்சு ஒவ்வொரு நாளும் என உருவழிந்து வெளியேறி கொண்டிருக்கிறது. பேரரசி, உடல் 7 அனல்கள் எரியும் எரி குலம். காமமும் பசியும் மூச்சும் எண்ணமும் சொல்லும் ஞானமும் என வெம்மை கொண்ட 6 அனல்களும் மெய் என்னும் தன்னனலும் கொண்டது அது. உடல் புகுந்த அனைத்தையும் அவை எரிக்கும், உடலையும் எரிக்கும். அன்னை உடலில் இன்று நஞ்சை நெய்யென உண்டு அவை எரிகின்றன. நஞ்சு வற்றும் போது பிசுக்கு அகன்று ஆடிப்பாவை தெளிவதைப் போல அவர் மீள்வார் என்றார் மருத்துவர். குறிகள் தெளிவுறச் சொல்வது ஒன்றே. இது நிலவை நாகம் கவ்விய காலம் மட்டுமே. அரசி வெளியே வருகையில் முன்னிலும் ஒளி கொண்டிருப்பார் என்றார் நிமித்திகர். கலிசினம் கவ்வி இருக்கிறது அரசியையும் அவர் அரசையும். கலி தெய்வம் அல்ல. ஊழி வகுக்கும் ஆற்றல் அவனுக்கு அளிக்கப்படவில்லை. 7.5 ஆண்டு காலம் மட்டுமே அவனால் மானுடரை ஆள முடியும். இன்னும் 7 ஆண்டு காலம் எஞ்சி இருக்கிறது. தன் காலம் முடிந்ததும் அவன் தலை வணங்கி நிலை மீள வேண்டும். அப்போது தான் கவர்ந்த அனைத்தையும் எண்ணி கணக்கு சொல்லி திருப்பி அளிக்கவும் வேண்டும். பேரரசி, அவ்வாறே ஆகுக என்றார். அதுவரை அவள் இங்கே இருக்கட்டும். அங்கே விதர்ப்பத்தில் ஒவ்வொன்றும் பிரிதுடன் மோதி தன் நிலைக்கு மீளட்டும். சுதேஷ்னை எழ முயன்ற போது கால் மரத்திருந்தது. திரௌபதி அவள் தோள்களை பற்றி கொள்ள எழுந்து நின்று நீள் மூச்செறிந்து திரும்பி பார்த்தாள். 2 சேடியர் கொண்டு வந்த தாளத்தில் ஆடைகளும் பொன் நாணயங்களும் இனிப்புகளும் கனிகளும் மலர்களும் இருந்தன. நாகவிரலி அருகே வந்து வணங்கி நின்றாள். தாளத்தை அரசி நீட்ட அவள் அதை பெற்று கொண்டாள். சொல்லினூடாக சென்று எங்கோ வாழ்ந்து மீண்டேன் என்றாள் சுதேஷ்னை. நாகவிரலி, எல்லா வாழ்வும் சொல்லிலேயே நிகழ்கிறது என்றாள். ஆம் என்றாள் சுதேஷ்னை. எண்ணி பார்க்க இயலவில்லை அவள் அடைந்த துயர்களை. சீதை அடைந்த துயருக்கு எவ்வகையிலும் இதுவும் நிகரே என்றாள். துயர்மிக்கவர்கள்தான் கதையில் இடம் பெறுகிறார்கள் என்று சொல்லி நாகவிரலி புன்னகை செய்தாள். நாளை எஞ்சிய கதையை கேட்கிறேன் என்றாள் சுதேஷ்னை. நாளை அரசரின் அவையில் நளமாமன்னரின் கதையை சொல்லலாம் என்று எனக்கு ஆணை வந்துள்ளது அரசி என்றாள் விரலி. அவர்கள் சென்ற பின் சுதேஷ்னை திரும்பி திரௌபதியிடம் இயல்பான குரலில், நீ சென்று கீசகனிடம் நான் சொல்லும் ஒரு செய்தியை உரைத்து வா என்றாள். திரௌபதி அவ்விழிகளில் வந்து சென்றதை உடனே உணர்ந்து, அவரிடமா என்றாள். இது அரச மந்தனம், சேடியரை அனுப்பவியலாது என்றாள். திரௌபதி, நேரடியாகவே சொல்லுங்கள் அரசி. சற்று முன் வந்த செய்தி அவரிடமிருந்துதானே என்றாள். சுதேஷ்னை தலை குனிந்து ஆம் என்றாள். அவரை நான் எதற்கு சந்திக்க வேண்டும் என்றாள். அதை நீ அறிவாய் என்றாள் சுதேஷ்னை. அதற்கு நீ உடன்பட்டாக வேண்டும் என்று நான் சொல்ல மாட்டேன். எளிதில் உடன்படுபவள் அல்ல நீ என்றும் அறிவேன். ஆனால் நான் இனி உன்னை அனுப்பாமல் இருக்க வியலாது. திரௌபதி ஒன்றும் சொல்லாமல் அரசியுடன் நடந்தாள். நான் உன்னை அனுப்ப மறுக்கிறேன் என அவன் எண்ணுகிறான். பலமுறை உன்னை அனுப்பும்படி கோரிவிட்டான். நான் ஒவ்வொன்றாக சொல்லி தட்டி கழித்தேன். இவ்விழவில் எவரும் எவரையும் நோக்குவதில்லை. இது காமனுக்குரிய இரவு. இன்று நீ சென்றே ஆக வேண்டும் என்று அவன் சொல்கிறான். நான் மறுத்தால் என்றாள் திரௌபதி. நீ மறுப்பாய் என நான் அறிவேன். எனக்கு வேறு வழி இல்லை. சற்று முன் அவள் கொண்டு வந்த செய்தி ஒன்றே. உத்தரனை எண்ணிக்கொள்க என்று கீசகன் சொல்லி அனுப்பியிருக்கிறான். இன்று நான் இதற்கு ஒப்பவில்லை என்றால் அவன் என் மைந்தனை கொன்று விடுவான். திரௌபதி, வெறும் அச்சுறுத்தல் என்றாள். அல்ல, அவன் சீற்றம் கொண்டிருக்கிறான். இதுவரை அவனிடம் இருந்த அத்தனை கணக்குகளும் நுட்பங்களும் விலகி வெறும் விலங்கென்று ஆகிவிட்டிருக்கிறான். ஜீமுத்தனின் இறப்பு அவனுள் அச்சத்தை நிறைத்து விட்டிருக்கிறது. நேரடியாகவே அவன் அரசர் மேல் படை கொண்டெழக்கூடும் என நான் ஐயுறுகிறேன்.
நீ செல்வதனால் கொதிக்கலம் குளிர்வது போல அவன் சற்று அமைவான் என்றால் என் வழி அது மட்டுமே. அரசி, நீங்கள் அஞ்சுவது போல் ஒன்றும் நிகழப் போவதில்லை. ஜீமுதனை கொன்றவன் இங்குதான் உள்ளான் என்றாள் திரௌபதி. அவன் வெறும் அடுமனை அடிமை. இன்றிரவே அவனை கொன்று விடுவான் கீசகன். ஒளியம்போ நச்சுணவோ பிடித்து கழுவேற்றவும் கூடும். என் உள்ளம் சொல்கிறது. அனைத்தும் உச்சம் கொண்டு விட்டன. இனி இந்த ஆடல் நீடிக்காது. அவள் திரௌபதியின் கைகளை பற்றி கொண்டாள். எனக்கு வேறு வழி இல்லை. அவனிடம் செல். அவனை சற்று தணிவித்து விட்டு வா. நீ எவரென்று நான் அறியேன். ஆனால் உன்னால் அதை செய்ய முடியும். திரௌபதி சொல் எடுப்பதற்குள், நீ மறுத்தால் படைகளை அழைப்பேன். ஆம், எனக்கு என் மைந்தனே முதன்மை. வேறு வழி இல்லை என்று அரசி கூவினாள். திரௌபதி செல்கிறேன் என்றாள். நான் சொல்வதை கேள். நான் என அரசி தொடர, நான் செல்கிறேன் என்றேனே. என்னை முனியாதே, நான் வெறும் அன்னை என்றாள் சுதேஷ்னை. ஆம், எல்லா அன்னையரும் வெறும் அன்னையரே என்றாள் திரௌபதி. கையில் கொற்றவைக்கு படையலிட்ட அன்னம் கொண்ட தாளத்துடன் புத்தாடை அணிந்து நீல் குழல் அலையடிக்க திரௌபதி கீசகனின் அரண்மனைக்கு சென்றாள். இடைநாழிகள் அனைத்தும் ஒழிந்து கிடந்தன. எதிர்பட்ட அத்தனை காவலர்களும் மதுமயக்கில் இருந்தனர். ஒருவன் அவளை பார்த்து, ஜீமுதனை நீயே கொன்றிருக்கலாமே பெருந்தோள் அழகி என்றான். அருகே நின்ற ஒருவன் ஹி 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 என இழித்தான். அவள் விலகு என கை காட்ட, ஆணை என அறியாது சொல்லி அவர்கள் விலகி கொண்டார்கள். அவள் கடந்து சென்றதும் பின்னால், கீசகரை கொல்லப் போகிறாயா என்றான். மற்றவன் ஹி 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 என நகைத்தான். கீசகனின் அறை வாயிலில் காவலர் எவரும் இருக்கவில்லை. உள்ளே அவன் குழறிய குரலில் எதையோ சொல்வது கேட்டது. எதிரே நின்றிருந்த ஏவலன் மழுங்கிய ஒலியில் அதற்கு மறுமொழி சொன்னான். வாயிலில் சென்று நின்றதுமே திரௌபதி அங்கு அவள் எண்ணி வந்தது நிறைவேறாது என்று புரிந்து கொண்டாள். ஏவலனின் விழி திரும்பியதைக் கண்டு கீசகன் திரும்பி பார்த்தான். ஆஹா என வியப்பொலி எழுப்பியபடி எழுந்து நின்று கால் நிலை கொள்ளாமல் மீண்டும் பீடத்திலேயே சரிந்தான். ஏவலன் அப்படியே மறுபக்கம் விலகிச் சென்று கதவை மூடி வெளியேறினான். நான் எதிர்பார்த்தேன். ஆம், நான் எதிர்பார்த்தேன். எனக்கு தெரியும் நீ என்னுடன் விளையாடுகிறாய் என்று என்றான் கீசகன். மீண்டும் எழ முயன்று தள்ளாடி ஏப்பம் விட்டான். நான் உன்னை நினைத்து மது அருந்தினேன். உன்னை நினைக்க நினைக்க அருந்தாமல் இருக்க முடியவில்லை. அவள் பெருமூச்சுடன், நான் அரசியின் ஆணைப்படி வந்தேன். இந்த தாளத்தை இங்கே அழித்துவிட்டு போக பணிக்கப்பட்டிருக்கிறேன் என்றாள். தாளமா? என்ன அது? கொற்றவை படையல் உணவா? நான் கொற்றவையே படையலாக கேட்கிறேன். அவன் அச்சொல்லாட்சியில் மகிழ்ந்து, ஆம், எனக்கு கொற்றவை. நான் என்ன சொன்னேன் என்றான். அவன் இமைகள் பாதி மூடி இருந்தன. அடிக்கடி விக்கல் வந்தது. அவனிடமிருந்து மதுவும் வியர்வையும் நாறின. திரௌபதி, நான் செல்ல வேண்டும் என்றபடி தாளத்தை பீடத்தில் வைக்கப் போனாள். அவன் எட்டி அவள் கைகளை பிடித்து கொண்டான். அவள் கைகளை உதற தாளம் நிலத்தில் விழுந்து உருண்டது. சிறிய கண்கள் இடுங்க நகைத்தபடி அவன் எழுந்து, நன்று, ஒரு நல்ல பூசலை நானும் எண்ணி இருந்தேன் என்றான். விடு என்னை, நான் சொல்வதை கேள் என்றாள் திரௌபதி. நான் வந்தது உன்னிடம் இதை சொல்வதற்காகவே. ஜீமுதன் நெஞ்சு பிளந்த வலவன் யார் என அறிவாயா? ஆனால் கீசகன் வேறெங்கோ இருந்தான். இதழ் கோண நகைத்தபடி, ஆம், ஏன் பிறரை பற்றி பேச வேண்டும்? நாம் பேசுவதற்கும் செய்வதற்கும் பல உள்ளன என்றான். அவள் அவன் தொடையில் எட்டி உதைத்தாள். அவன் நிலை தடுமாறி மல்லாந்து பீடத்தின் மேல் விழ அது அவன் இடையால் முறிந்தது. அவனில் இருந்த மல்லன் விழித்து கொள்ள கீசகன் கையூன்றி கணத்தில் எழுந்து அவள் கைகளை பற்றி கொண்டான். விடு என்னை, இதன் பொருட்டு நீ நெஞ்சு பிளந்து சாவாய். நான் யார் என நினைத்தாய் என்று அவள் மூச்சிறைக்க சொன்னாள். அவன் பாய்ந்து அவள் மறுக்கையையும் பிடித்து தன்னை நோக்கி இழுத்தான். நிகர் வல்லமை கொண்ட தோள். பெண்டிரில் இத்தனை ஆற்றலை நான் கண்டதில்லை. நான் விழைந்தது இதையே என்றான் கீசகன். அவள் அவன் பிடியை விலக்கி அவனை தூக்கிச் சுழற்றி அப்பால் வீசினாள். அவன் சுவரில் கையூன்றி திரும்பி மீண்டும் அவளை பற்றி கொண்டான். நீ நகர் நுழைந்த போதே
எனக்குரிய இணை வந்துவிட்டதென காவலர் வந்து சொன்னார்கள் என்றபடி அவன் அவளை இறுக்கினான். நீ அரசியாவாய், என் தெய்வங்கள் மேல் ஆணை, உன்னை பாரத வருஷத்தின் சக்கரவர்த்தினி ஆக்குகிறேன். உன் காலடியில் என் மணிமுடியை வைக்கிறேன். அவள் அவன் மூக்கில் தன் தலையால் ஓங்கி முட்டினாள். அவன் அதை எதிர்பாராமல் தடுமாற அவன் காதில் பிரிதொரு முறை தலையால் முட்டி காலை தூக்கி அவன் இடையை உதைத்து விலக்கினாள். அவன் பாய்ந்து பிடிப்பதற்குள் வெளியே ஓடினாள். இழிமகளே, இழிமகளே, நில்! பிடித்தால் உன் சங்கை நெரிப்பேன், நில்! என்று கூவியபடி கீசகன் அவளை துரத்தி வந்தான். அவள் இடைநாழி வழியாக ஓட கீசகன், பிடியுங்கள், அவளை பிடியுங்கள் என்று கூவியபடி எடைமிக்க கால்கள் ஓசையிட தொடர்ந்தோடினான். காவலர்கள் அதை விளையாட்டு என எண்ணி இழித்தபடி நின்றனர். திரௌபதி இடைநாழியிலிருந்து பாய்ந்து அப்பாலிருந்து சிறிய முற்றத்தை அடைந்து அதற்கும் அப்பால் விளக்கொளியில் செந்நிற திரைச்சீலை போல தெரிந்த வாயிலை நோக்கி ஓடினாள். நில்! அவளை பிடியுங்கள், பிடியுங்கள் என்று கூவியபடி இடைநாழியில் குதித்த கீசகன் கால் தடுக்கி விழுந்து கையோன்று எழுந்தான். விழுந்த அதிர்வில் குமட்டல் எழ ஓங்கரித்து துப்பியபடி ஓடி வந்தான். அரை வாயிலில் நின்றிருந்த காவலன் உள்ளே நிகழ்வதை நோக்கி கொண்டிருந்தான். இன்னொருவன் கீழே அமர்ந்திருந்தான். திரௌபதி பாய்ந்து உள்ளே செல்ல அவன், ஏய், என்ன இது? யார்? இது அரசர் அவை என கூவினான். தொடர்ந்து வந்த கீசகன் அவனை பிடித்து விலக்கிவிட்டு உள்ளே வந்தான். உள்ளே விராடரும் குங்கரும் பகடையாடி கொண்டிருந்தனர். களத்தில் பரப்பப்பட்டிருந்த காய்களை முகவாயை கையால் தாங்கியபடி நோக்கி கொண்டிருந்த விராடர் திரும்பி நோக்கி, யார் அது? சேடி பெண்ணா? அவளுக்கு என்ன வேலை இங்கே என்றார். திரௌபதி, அரசே, என்னை காப்பாற்றுங்கள், உங்கள் படைத்தலைவரால் நான் பெண் இழிவு செய்யப்படுகிறேன் என்று கூவினாள். யார்? கீசகா, என்ன இது என்றார் விராடர். கீசகன், அரசே, என்ன நடந்ததென்று கேளுங்கள். இவ்விழிமகள் என் அரண்மனைக்குள் புகுந்து என் கணையாழியை திருடினாள். தாளத்துடன் இவள் அறைக்குள் நுழைவதை கண்டேன். கள்மயக்கில் இவளுக்கு விழி கொடுக்கவில்லை. திருடுவதை தற்செயலாக கண்டு இவள் கையை பற்றினேன். உதறிவிட்டு ஓடினாள். துரத்தி வந்தேன் என்றான். பொய், வேண்டுமென்றே சொல்லப்படும் பொய். அரசி அனுப்பியே நான் அங்கு சென்றேன் என்று திரௌபதி கூவினாள். நான் திருடினேன் என்றால் அந்த கணையாழி எங்கே? சொல்லுங்கள். கீசகன், அதை வீசிவிட்டு ஓடினாள் அரசே என்றான். அப்படியென்றால் அவர் கையில் இருக்கும் கணையாழி எது என்றாள் திரௌபதி. வாயை மூடு கீழ்மகளே, எதிர்த்தா பேசுகிறாய் என கீசகன் பாய்ந்து அவளை அறைந்தான். அவள் கீழே விழுந்ததும் எட்டி அவளை உதைத்தான். உன்னை இழுத்து சென்று தலையை வெட்டி இருக்க வேண்டும். அரசர் முன்னிலை என்பதனால் சொல்லாட விட்டேன். அவள் குழலை பிடித்து தூக்கி, வா வா, உன்னை என்ன செய்வதென்று நான் முடிவெடுக்கிறேன் என்றான். அவன் கையை பற்றியபடி திரௌபதி கூவினாள். நான் அரசரிடம் அறம் கேட்கிறேன். இங்கே நெறி என்று ஏதுமில்லையா? ஒரு பெண்ணை உதைப்பதற்கும் இழுத்துச் செல்வதற்கும் எக்குல முறை ஒப்புகிறது. அரசர் என அமர்ந்திருப்பவர் முன்னிலையில் நிகழலாமா இந்த கீழ்ச்செயல்? விராடர், என்ன இது கீசகா? நாளை இது நமக்கு இழிவென்று ஆகுமல்லவா? விடு அவளை என்றார். அவள் கள்ளி, அவளுக்குரியது கை கால் மாறு தண்டனை, நெறியுசாவல் அல்ல என்று அவளை கீசகன் தரையில் இழுத்தான். குற்றம் சாட்டியவரே தண்டனையையும் அளிப்பதா? எந்த நெறி இது? இங்கு அறமுசாவா அவை என ஏதுமில்லையா என்றாள் திரௌபதி. அது அவை நிற்கும் தகுதி கொண்டோருக்கு, அகத்தள பெண்ணுக்கு அல்ல என அவளை தூக்கினான் கீசகன். விராடர், என்ன இது கீசகா என்றார். எதன் பொருட்டென்றாலும் பெண்ணை உதைக்க இவருக்கென்ன உரிமை? இதை தெய்வங்கள் பொறுக்குமா என்று திரௌபதி கேட்டாள். குங்கரே என்றார் விராடர். இருவர் சொல்வதும் பொய்யாகவும் உண்மையாகவும் இருக்கலாம். நாம் இரண்டையும் அறியோம் என்று குங்கன் சொன்னான். அதை பற்றி இப்போது நாம் சொல்வதற்கொன்றுமில்லை. நாம் உறுதியாக அறிந்தது ஒன்றே, இவள் சேடி, அவர் அரச குடியினர். பொய்யும் மெய்யும் அறமும் குடியால் இயல்வதே ஆகும். விராடர், ஆம், அது மெய். சேடியர் அவை நிற்க எங்கும் ஒப்புதல் இல்லை.
என்றார். ஆனால் பெண்டிர் நாளை நம்மை குறை சொல்லலாகாது. ஆகவே இதை இளவரசியே நோக்கி முடிவு சொல்லட்டும். அடே, மறு அறையில் இளவரசி உத்தரை இருக்கிறார். அவரை அவை புகும்படி நான் ஆணையிட்டதாக சொல் என்றான் குங்கன். அவள் இங்கெதற்கு என்ற கீசகன் திரௌபதியின் கூந்தலை விட்டுவிட்டான். அவள் ஆடையை திருத்தியபடி கண்ணீர் வழிய நின்றிருக்க ஏவலர் இருவரும் ஓடி உத்தரையை அழைத்து வர சென்றனர். அதற்குள் தன் மேலாடையை எடுத்தணிந்த விராடர், இந்த பூசல் இப்போதே முடியட்டும். எவர் செய்தது பிழை என்பதை நாளை அவை கூடி முடிவெடுப்போம். நீ செல்க என்று திரௌபதியிடம் சொன்னார். இளவரசி வரட்டும். அவை நடுவே பெண்ணை இழுத்திட்டு உதைப்பதன் நெறி என்ன என அவர் சொல்லட்டும் என்றாள் திரௌபதி. அவள் சிறுமி, அவள் இங்கே எதற்கு என்றார் விராடர். அவள் வரட்டும். அவளுக்கு நான் அஞ்சுவேன் என எண்ணுகிறீர்களா? அவள் வரட்டும். அவள் கண்முன் இழுத்துச் செல்கிறேன் இவளை. இதோ நானே சொல்கிறேன், இவள் திருடவில்லை. என் மஞ்சத்திற்குத்தான் வந்தாள். என்னுடன் மஞ்சத்தில் இன்றிரவை கழிக்கப் போகிறாள். எவர் தடுக்கப் போகிறீர்கள்? சொல்லுங்கள், எவர்? ஆனால் அவன் மீண்டும் திரௌபதியை பிடிக்கவில்லை. ஏவலர் பின்னால் ஓடிவர உள்ளே வந்த உத்தரை, என்ன நடக்கிறது இங்கே? பெண்ணை அவையில் பற்றி இழுக்க இந்த கீழ்மகனுக்கு இடம் கொடுத்தவர் எவர்? தந்தையே, நீங்களா? நீங்களா என்றாள். எண்ணி பேசு சொற்களை என்று கையோங்கியபடி கீசகன் அவளை அணுக அவள் தன் குருவாளை எடுத்து தன் கழுத்தில் வைத்து கொண்டாள். தந்தையே, நம் குடி தெய்வம் மேல் ஆணை, இப்போதே இந்த சிறுமகன் அவை நீங்க வேண்டும். நம் குடி அவையில் இவன் செய்தவற்றுக்கு ஈடு சொல்ல வேண்டும். உங்கள் ஆணை இக்கணமே எழ வேண்டும். இல்லையேல் இங்கேயே சங்கறுத்து விழுவேன். விராடர் கை கால்கள் பதற எழுந்து நின்று, என்ன இது? வேண்டாம், கத்தியை தாழ்த்து. கீசகா, இது என் ஆணை, விலகிச் செல். நாளை மறுநாள் விழவு முடிந்த பின் கூடும் பெருங்குடியவையில் வந்து நிற்பது வரை நீ இந்த பெண்ணை அணுகலாகாது. கீசகன் ஏதோ சொல்ல வாய் எடுக்க, என் ஆணை இது, என் முழு படைகளையும் ஆளும் சொல், இதற்கு மாற்றில்லை என்று அவர் கூவினார். தொண்டை நரம்புகள் புடைக்க உடல் பதற நின்று உடல் உலைந்தார். வெளியே செல், மறுசொல் கேட்டால் உன் தலை கொய்ய ஆணையிடுவேன். கீசகன் மெல்ல தன்னை கட்டுப்படுத்தி கொண்டான். பின்னர், நன்று, நாளை பார்ப்போம் என்ற பின் வெளியே சென்றான். உத்தரை கத்தியை கீழே போட்டுவிட்டு வந்து திரௌபதியை தழுவி கொண்டாள். விராடர், என்னம்மா இது? என்ன செய்ய போனாய்? என் உடல் நடுக்கம் இன்னும் விலகவில்லை என்றார். அந்த நச்சுப்பாம்பை வளர்த்து விட்டது உங்கள் சொல் விளங்காமையும் அன்னையின் மிகை விழைவும். இனியாவது அதன் தலையை நசுக்காவிட்டால் இக்குடி அழியும் என்றாள் உத்தரை. மெல்ல பேசு. நான் எப்படி அவனுக்கு ஆணையிட்டேன் என எனக்கே தெரியவில்லை. இப்போது அவனை நினைத்து அஞ்சுகிறேன். இந்நாடும் படைகளும் அவன் ஆணையிலேயே உள்ளன. அவன் ஒரு சொல் எடுத்தால் நம்மை கொன்று குவிக்க வாளுடன் வருவார்கள் விராட படையினர் என்றார் விராடர். நீங்கள் ஒரு சொல் உரையுங்கள் தந்தையே. விழி நோக்குவதை விட விரைவாக அவனை வீழ்த்தி காட்டுகிறேன் என்றாள் உத்தரை. என்ன பேசுகிறாய்? உன்னிடம் என்ன கந்தர்வ வித்தையா இருக்கிறது என்றார் விராடர். ஆம், கந்தர்வன் ஒருவன் என் சொல்லுக்கு கட்டுப்பட்டிருக்கிறான் என்ற உத்தரை வருக என திரௌபதியின் கைகளை பற்றி அழைத்துச் சென்றாள். அரசர் இருக்கும் இடமே அரசவை, அதை நம்பி நான் வந்தேன் என்றாள் திரௌபதி. தருமன் எரிச்சலுடன், நாளை அவையில் வந்து உன் சொற்களை விரி. இப்போது எங்கள் ஆட்டம் பாதியில் நிற்கிறது, செல் என்றார். திரௌபதி அவரை சில கணங்கள் நோக்கிய பின் நீள் மூச்சுடன் உத்தரையுடன் சென்றாள். விராடர் பெருமூச்சுடன் அமர்ந்து, மெய்யாகவே அச்சத்தால் என் உள்ளம் உறைந்திருக்கிறது கொங்கரே. பார்த்தீர்களா விரல்கள் நடுங்குவதை? கீசகன் நாளை என் தலையை வெட்டக்கூடும் என்றே எண்ணுகிறேன். உத்தரையை நான் அறிவேன். சொன்னதை செய்பவள் என்பதனால் நிலை மீறிவிட்டேன் என்றார். தருமன் காய்களை நோக்கிய பின் கைகளை உரசியபடி, இனி உங்கள் நகர்வு என்றார். கீசகன் என்ன செய்வான் என்கிறீர் என்றார் விராடர். இந்த ஆட்டத்தை முதலில் முடிப்போம். அந்த ஆட்டத்தில் நாம் அறியாத பல காய்கள் களத்தில் உள்ளன என்றார் தருமன். நீர்க்கோளம் 71வது அத்தியாயம் இத்துடன் நிறைவு பெற்றது.
நன்றி.